ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பாட்டில் யான் சின்ன வயசுல தன்னோட அப்பாவோட நினைவுக்கு போறான். அதோட முடிச்சோம். அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம். யான் அவங்க அப்பா முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அவங்க அப்பா சொல்றாரு, உனக்கு கிராண்ட் பிரின்ஸ்ன்ற பதவி தரேன், ஆனா நீ எப்பவுமே கிரவுண்ட் பிரின்ஸுக்கு இளைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே சின்ன வயசு யான் ரொம்பவுமே பாவமா மூஞ்சி வச்சுட்டு சோகமா ஆயிடுறான். அப்புறம் பெரிய ஆளா ஆயிட்டான். அப்பவும் அவங்க அப்பா அதே மாதிரி தான் நடத்துறாரு. அவனுக்கு தன்னோட அப்பாவோட அன்பு கிடைக்கவே இல்லை. கிரவுண்ட் பிரின்ஸும் ஆக முடியல, அரசனாவும் ஆக முடியல. அப்போ இருந்து இப்ப வரைக்கும் கிராண்ட் பிரின்ஸாவே இருக்கான். அப்புறம் ஹியூஜுவ காமிக்கிறாங்க. அவ அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. அவங்க அப்பா கிட்ட கேக்குறா, என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேக்குறா. அவங்க அப்பா சொல்றாரு, நீ எப்பயும் அரசருக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹியூஜு, நான் ஆல்ரெடி அதை தான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அப்பா, அது இல்ல, நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. கிங் அப்புறம் என் மேலையும் இருக்கிற விசுவாசத்தை மேலும் உயர்த்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் யார சொல்றேனோ அவங்களதான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு ஹியூஜ் உடனே, எனக்கு மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றா. நான் இப்ப பெரிய கம்பெனியோட சிஇஓ, ஆனா மேரேஜுக்கு அப்புறம் என்னோட நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சின்ன கம்பெனியை கொடுத்து என்ன உட்கார வச்சிருவாங்க. இப்போ நான் கேஸ்டல் பியூட்டி கம்பெனியோட சிஇஓ. இத யோசிச்சு பாருங்க. நான் ஹியூஜ், தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு உடனே அங்க ஹியூஜுவோட எல்டர் பிரதரும் அவனோட ஒய்ஃபும் வராங்க. அவளோட பிரதர் சொல்றான், என்ன அப்பாவை மிரட்டிட்டு இருக்க? அவரை தொந்தரவு பண்ணாம அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய மாட்டியா? ஒழுங்கா மேரேஜ் பண்ணிக்க. இந்த உலகத்துல உனக்குன்னு ஒருத்தனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவுமே சிரமம் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஹியூஜு சொல்றா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஆனா இண்டஸ்ட்ரியில ரேங்க்ல கூட இடம் பிடிக்காத ஒருத்தனை என்னாலலாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றா. உடனே அவளோட அண்ணி சொல்றா, பீப்புள்ஸ்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் பாப்பாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றா. ஏன்னா அவ ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்றதுனால பெரிய பெரிய ஃபேமிலியில இருந்தெல்லாம் நல்ல வரன்லாம் அவளுக்கு வராதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கேலி பண்ணி பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹியூஜ் சொல்றா, அவ அன்னிக்கிட்ட, நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் சரி பாத்தீங்களா இல்லையா? அப்போ எப்படி என்னோட பிரதரை அவன் தன்னோட அப்பாவோட பேச்சை கேட்டு அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு செல்ல பிராணி மாதிரி நடந்துக்கிறான், அவனை எப்படி நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேலி பண்றா. உடனே ஹியூஜுவோட அப்பா, போது நிறுத்து, நீ தானே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நான் தான் மேரேஜ் பண்ணிக்கிறதா சொன்னேன். ஆனா என்னை விட தகுதி குறைவா இருக்க ஒருத்தரை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். என் பேரு நீங்க ஆல்ரெடி கெடுத்துட்டீங்க. ஆனா உங்க பிசினஸ்ல என்னோட பங்கு அதிகம், ஞாபகம் இருக்கட்டும். அது போக எல்லா பங்கையும் உங்க எல்டர்ஸ் அன்னைக்கே கொடுத்துட்டு மேரேஜ்ன்ற பேர்ல எனக்கு உபயோகமே இல்லாத ஒரு ஹஸ்பண்ட தர நினைக்கிறீங்க. அது எப்பவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. அப்புறம் அந்த சீன் கட் ஆகி நம்ம யானை காமிக்கிறாங்க. அவன் தன்னோட ஹெல்ப்பரான ஹான் கூட பேசிட்டு இருக்கான். ஹான் கேக்குறான், நீங்க எப்போ மேரேஜுக்கு சம்மதிச்சீங்க? எப்போல இருந்து இப்படி எல்லாருக்கும் அடிபணிஞ்சு நடக்க ஆரம்பிச்சீங்கன்னு கேட்க, யான் அவனை உத்து பார்த்துட்டு இருக்கான். ஹான் சொல்றான், சாரி, ஆனா முன்னாடியே நீங்க மேரேஜ் பண்ணிக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னு சொல்றான். ஆனா அவங்க யார சொல்றாங்களோ அவங்களதான் நீங்க மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்றான். அப்படியே அங்க சீன் கட் ஆகி இங்க ஹியூஜுவ காமிக்கிறாங்க. அவ ரொம்பவும் கோவத்துல இருக்கா. தன்னோட கோவத்தை அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் மேல காட்டுறா. ஏன் உங்களுக்கு சேலரி பத்தலையா? ஒழுங்கா ஒர்க் பண்ண முடியாதான்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ அங்க அவ செக்ரட்டரி மிஸ் டியூ வரா. ஹியூஜுக்கு டீ குடுக்கறா. அப்போ செக்ரட்டரி சொல்றா, இவ்வளவு கோவப்படாதீங்க, டீ குடிச்சிட்டு சைலண்டா இருங்க. இது கசப்பா இருந்தாலும் உங்க கோபத்தை அணிஞ்சிடும்னு சொல்றா. ஹியூஜு சொல்றா, எது, நான் கோவமா இருக்கேனா? நான் எம்ப்ளாயிஸ் மேல கோவத்தை காட்டுறேனா அப்படின்னு சொல்றா. அதுக்கு செக்ரட்டரி சொல்றா, இது மேரேஜ் அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ்க்கான பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றா. அப்புறம் ஹீரோ யானை காமிக்கிறாங்க. அப்போ அங்க லார்ட் இன்பயாங்ன்றவரு வராரு. அவரு யானை பார்த்து, எங்க இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறான்னு கேக்குறாரு. அதுக்கு யான் சொல்றான், ஆமா, கிங்கோட பர்த்டேனால நான் ரொம்ப ஒர்க்ல இருந்தேன். இப்போ என்னோட பிரைவேட் பிளேஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்ல, இன்பயாங் சொல்றாரு, உங்களுக்கு அங்க உங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன செய்யறதுன்னு சொல்றாரு.
அதுக்கு யான், நான் இந்த பேலஸை விட்டு போனா நீங்க ரொம்ப ஹாப்பியா தானே இருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான் யான். அப்புறம் யான் அங்கிருந்து போக இன்பியாங் குயினை பாக்குறாரு. குயின் சொல்றாங்க, கிங் பர்த்டே கூட தெரியாம யான் ரொம்பவும் லேட்டா வந்தாரு, அப்புறம் ஒரு ஃபயர் வேற ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏன் எல்லாருக்கும் யானை ரொம்பவும் பிடிக்குதுன்னு தெரியலன்னு குயின் சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுது குயினுக்கு ரொம்பவும் பொறாமையா இருக்கு யான் மேலன்னு. அதுக்கு லார்ட் சொல்றாரு, ஏன்னா அவனுக்கு தன்னோட அப்பாவும் இல்ல அண்ணனும் இல்ல, அவங்களை இழந்ததுக்கு அப்புறம் தன்னோட கடமையாவது நிறைவேற்றணும்னு சொல்லி கிங்குக்கு ஹெல்ப் பண்றாருன்னு சொல்றாரு. அதான் பொலிட்டீஷியன்ஸுக்கும் பிடிக்குது அவரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. குயின் உடனே, அதுதான் பிரச்சனைங்க, அவர் ஒரு கிங் மாதிரி நடந்துக்கிறாரு, கிங் ஒரு சைல்டு, அதை அவரு சாதகமா யூஸ் பண்றாருன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த சீன் அப்படியே கட் ஆகி ஹியூஜுவா காமிக்கிறாங்க. அவ மேட்ரிமோனில பல பையன்களோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரி யாரும் அழகாவும் சாமிங்காவும் இல்ல, அப்புறம் யாரும் நல்ல பிசினஸ் மேனாவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. யாரும் நல்ல பொலிட்டீஷியன்ஸ்லாம் இல்லையான்னு கேட்க அதுக்கு செக்ரட்டரி சொல்றா, இல்லீகல் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ், எவேஷன் ஸ்கேம்ஸ், இதனால பொலிட்டீஷியன்ஸ் யாரும் பிசினஸ் பண்ற யாரையும் மேரேஜ் பண்றது இல்லைன்னு சொல்றா. அதுக்கு ஹியூஜ், நான் எதுவும் அதிகமா கேட்கறேன்னா என்ன, நான் ஃபேரா இருக்கேன், அதனால எனக்கு நல்ல ஹேண்ட்ஸமா கிளவரா ஒரு நல்ல பையன் வேணும், அப்புறம் என்னோட ஃபேமிலியை விட பெரிய ஃபேமிலியா நான் மேரேஜ் பண்ணி முடியாதா, அது ரொம்ப அதிகமா எனக்குன்னு சொல்றா. அப்புறம் ஹியூஜுக்கு ராயல் மேரேஜ் பத்தி ஒரு யோசனை வருது. அப்புறம் அந்த பார்ட் அப்படியே கட் ஆகி யானை காமிக்கிறாங்க. அவன் ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். உடனே அங்க ஹான் வரான். அவன் யானை பார்த்து சொல்றான், உங்களை ஹண்டிங் ட்ரெஸ்ல போடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இப்போ அது எல்லா நியூஸ்லயுமே வந்துடுச்சு சொல்றான். ஆனா ஃபயர் நியூஸ்லாம் வரல, எப்படியோ அது நமக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கிறதா பேசுறாங்க. சில பேர் வெறுக்கிறாங்க, ஆனா பொலிட்டீஷியன்ஸ்லாம் ஆதரிக்கிறாங்க. செக்ரட்டரி நேரா ஹியூஜு கிட்ட வரா. ஹியூஜுவும் அந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கா. இவன் ரொம்ப அழகா இருக்கான் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் யானை காமிக்க அவன் புக்ஸ் படிச்சிட்டு இருக்கான். ஹான் வந்து ஃப்ளவர்ஸ் கொண்டு வராரு. நீங்க ஏன் அந்த ட்ரெஸ் போட்டீங்கன்னு சோசியல் மீடியால சொல்லணும், அப்புறம் அது ஃபேஷன், எல்லாரும் என் மேல அட்ராக்ஷனா இருக்கணும்னு விருப்பப்பட்டு தான் போட்டேன்னு சொல்லணும்னு சொல்றான் ஹான். அப்புறம் ஹியூஜுவா காமிக்கிறாங்க. நான் ஏன் அவரை மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா, உங்களுக்கு என்ன பைத்தியமானு செக்ரட்டரி கேட்க, ஏன் நான் அவரை மேரேஜ் பண்ணக்கூடாதான்னு ஹியூஜு கேட்க, இல்ல அவர் ஒரு பிரின்ஸ்ன்னு சொல்றா செக்ரட்டரி. அதுக்கு ஹியூஜு, ஏன் நான் அழகா இல்லையா, புத்திசாலியா இல்லையா, என்கிட்ட பணம் இருக்குது, அவரை விட சிறந்தவரன் வேற யார் இருக்க முடியும்னு சொல்றா ஹியூஜு. செக்ரட்டரி சொல்றா, இதை யார்கிட்டயாவது சொன்னீங்களான்னு கேட்க, இல்ல அப்படின்னு ஹியூஜு சொல்றா. செக்ரட்டரி சொல்றா, ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்றா. ஹியூஜு சொல்றா, ஆனா நான் ஏற்கனவே ராயல் மீட்டிங்க்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்றா. அப்புறம் இங்க யானை காமிக்கிறாங்க. உங்களை பிரபுவும் பிரைம் மினிஸ்டரும் மீட் பண்ண விரும்புறாங்கன்னு சொல்றான். அதுக்கு யான் மறுக்கிறான். அப்புறம் ஹான் ஒரு பொண்ணு மீட் பண்ண விரும்புறாங்கன்னு சொல்ல அவன் வேண்டாம், எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிடுன்னு சொல்றான். அப்புறம் ஹியூஜு யான் மீட் பண்றதுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றது தெரிய வர அவன் என்னோட கண்ட்ரோலுக்கு ஃபாஸ்டா வரமாட்டேங்கிறானேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் குயினுக்கு அவன் யாரையுமே பார்க்க விரும்பலன்றதும் எல்லாரையுமே அவன் ரிஜெக்ட் பண்றான்றதும் தெரிய வருது. அப்புறம் ஹியூஜு தொடர்ந்து வேறு பேரு நிறைய ரெக்வஸ்ட் எல்லாம் அனுப்புறா. எப்படி அனுப்புனாலுமே யான் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்புறம் ஹியூஜுக்கு ஒரு ஐடியா வருது. யங் அலுமினின்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றா. யான் கிட்ட ஹான் சொல்றாரு, யங் அலுமினி அப்படின்னு சென்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. உடனே யான் ஓகேன்னு சொல்றான். ஹியூஜுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் யானோட பிரைவேட் பிளேஸுக்கு போய் மீட் பண்றா ஹியூஜு. அப்புறம் குயினை காமிக்கிறாங்க. குயினுக்கு விஷயம் தெரிஞ்சு அவளை கண்காணிக்க ஒரு ஆளை அனுப்புறாங்க. யான் ஹியூஜுவும் மீட் பண்றாங்க. யான் சொல்றான், உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலன்னு சொல்றான். அதுக்கு அவ, உங்களுக்கு உங்க விருப்பப்படி எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுங்கன்னு சொல்றா. யான் சொல்றான், ஏன் என்ன மீட் பண்ணணும்னு விரும்பினு கேக்குறான். உடனே ஹியூஜு ஒரு ரெட் கலர்ல என்வலப் எடுத்து காட்டுறா. நான் உங்களுக்கு ஒரு வெட்டிங் ப்ரொபோசல் தர விரும்புறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறா. அதுக்கு அவன் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ண,
இதோட இந்த பார்ட் 3 முடியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த டிராமாவை தொடர்ந்து பார்க்கணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.